ஹாப்பி கேரன் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக ஒரு தக்காளி சட்னி நல்லா காரமாக புளிப்பாக எப்படி பண்ணலாம் ஆரோக்கியமாக பார்க்கலாமா? நீங்கள் முதல்ல கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் இந்த எப்பயுமே இது ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, மிளகாய் வத்தல், நறுக்கி வச்ச தக்காளி, கருவேப்பிலை. முதல்ல நீங்கள் மிளகாய் வத்தலை நல்லா உள்ளே இருக்க விதை வேகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா இஞ்சி, பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. வீடே மணக்குங்க. இதெல்லாம் நீங்கள் வதக்கும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும். அதே மாதிரி அரோமாட்டிக்காகவும் இருக்கும். முதல்ல மிளகாய் வத்தல் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம் அடியில் சேர்த்துட்டு மேலே தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இஞ்சி, பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அப்புறமா நீங்கள் வெல்லம் சேர்த்து திருப்பி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது தாங்க பேலன்ஸ்டு டயட்டு. அறுசுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கணும். நல்ல கண்டிப்பாக சேர்த்து தாங்க இந்த சட்னி சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.